வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஊடா மீன் தலை வந்து வச்சு குழம்பு செய்ய போகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஊடா மீன் வாங்கியிருந்தோம். நிறைய தலை இருந்துச்சு. அதனால் தலை எல்லாத்தையும் போட்டு குழம்பு எப்பவும் போல் சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, தாளிப்பு வடகம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புளி கரைசல் வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து அவங்கவுங்க மீனுக்கு ஏற்ப வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதிலே உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம், தக்காளி கலவை நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த புளி கரைசலை சேர்த்துருவோம். ஊடா மீன் தலையில் குழம்பு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே மீன் தலை போட்டு குழம்பு வைக்கும்போது அந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசலை சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம இந்த ஊடா மீனோட தலைகளை சேர்த்துருவோம். மீன் வந்து சீசனுக்கு ஏற்ப ஒரு வகையான மீன் வந்து கிடைக்கும். ஒரு சமயம் காலா கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வாழை மீன், ஷீலா மீன் வெரைட்டியாக கிடைக்கும். நமக்கு சீசனுக்கு ஏற்ப வந்து என்னென்ன மீன் கிடைக்குதோ அப்போ நம்ம வாங்கி பார்த்து சமைச்சு சாப்பிடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஊடா மீன் கிடச்சிது. நிறைய தலை இருந்துச்சு. அதனால் தலை எல்லாத்தையும் போட்டு குழம்பு சுண்டி வந்த பிறகு தலையை சேர்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீன் குழம்பு இறக்கிடலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சட்டியை வந்து சுழட்டி விடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பியும் வந்து அடியில் இருக்க மீன்லாம் மேலே வரும், மேலே இருக்க மீன்லாம் கீழே போகும். மீன் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஊடாந்தலை குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், தயாராகிடுச்சு.